Hi my dear 9th standard celebrities, this is Asha ma'am here from Vedantu. என்னடா half yearly exam முடிச்சாச்சு, annual examக்கான preparation start பண்ணலாமா? எதுக்கு மேம் கடைசி 2 நாள் புது வருஷம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த ஒரு தப்பு தான் பண்ணாதீங்க. இதுக்கு மேலே வரப்போகிற ஒவ்வொரு நாளாக இருந்தாலும் இல்லை ஒவ்வொரு மணி நேரமும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன மேம் நான் என்ன 10th ஸ்டாண்டர்டாக படிக்கிறேன், நான் எதுக்கு இவ்வளோ சீரியஸாக இறங்கணும் கேள்வி வருதா? நீங்கள் நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறீங்க, பப்ளிக் எக்ஸாம் 2026 தான் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரே இடம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதுதான் தப்பு. திஸ் இஸ் நாட் யோர் ஒன்லி பேட்டில். அண்ட் இந்த வாருக்கு நீங்கள் ரெடி ஆகணும்னா இப்போத்துலேருந்தே நீங்கள் ரிஹர்சல் ஆரம்பிக்கணும். எப்படி ஆனுவல் டேலாம் வருதா, முன்னாடியே நீங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ரிஹர்சல்லாம் பண்ணி பார்க்குறீங்க. நாளைக்கு ஆனுவல் டேனா இன்னைக்கு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்கா? எதுக்காக? அந்த மூடுக்கு நம்மள செட் பண்ணிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஒரு தப்பு பண்ணால் போய் நம்ம கரெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது ஆனுவல் டே அப்போ. ஸோ முன்னாடியே நம்ம தேவையான அளவு ப்ராக்டிஸை எடுத்துக்கணும். அதே விஷயம்தான் இப்போ நீங்கள் எழுத போகிற ஆனுவல் எக்ஸாமும் நீங்கள் எடுக்க போகிற ரிஹர்சல் தான். ஆல்ரைட். ஸோ எப்படி நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஜாலியாக இருக்கலாம், 10th ஸ்டாண்டர்டில் சீரியஸாக மாறிடலாம்னு நினைக்கிறீங்க இல்லையா? அது நடக்கவே நடக்காது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இதுதான். ஒன்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கு அப்புறமா அந்த சீரியஸ்னஸ் வரதுக்கு ஒரு 1 or 2 months எடுக்குது. அந்த 1 or 2 months நீங்கள் லேட்டாக தான் இருக்கீங்க, எல்லாரையும் விட ரொம்ப லேகிங்கில் தான் இருக்கீங்க. அப்போது அந்த அளவுக்கு டைமை வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆனுவல் எக்ஸாமை நீங்கள் ரிஹர்சல் மாதிரி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் போகும்போது அந்தளவுக்கு உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகாது. பட் இது யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்களோ எல்லாருமே இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ஆனுவல் எக்ஸாமுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில சந்தேகம் எனக்கு இருக்குது, அது உங்ககிட்ட நான் இப்போ கேட்குறேன். அதுக்கான பதிலை நீங்கள் கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இதுக்கு மேலே வீடியோ லைவ் செஷன்ஸ் எல்லாமே பிளான் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கேள்வி, ஆனுவல் எக்ஸாமோட போர்ஷன்ஸ் என்ன? எல்லாருக்கும் ஃபுல் போர்ஷன் தானா, இல்லை அதுலேயுமே சின்ன சின்னதாக போர்ஷன்ஸ் எல்லாம் பிரித்து வைக்கிறாங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன போர்ஷன்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். திஸ் இஸ் கொஷின் நம்பர் 1. சரியா? ஸோ இப்படி தான் உங்களோட ஆன்சர் இருக்கணும். தமிழில் என்ன, இங்கிலீஷில் என்ன, மேத்ஸில் என்ன அப்படிங்கிறது கொடுங்க. சரியா? இப்போ கொஷின் நம்பர் 2, நீங்கள் ஆனுவல் எக்ஸாமுக்கு எழுத போகிற போர்ஷன்ஸ் 9th மட்டும்தானா, இல்லை ஒரு சில ஸ்கூல்ஸில் 10th எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 10th சேர்த்து வைக்கிறாங்களா? 9th alone, 9th + 10th ஏதோ உங்களுக்கு அப்ளிகபிளோ எனக்கு இந்த மாதிரி ஆன்சர் கொடுங்க. சரியா? கொஷின் நம்பர் 2 போட்டுட்டு 9th அலோனா இல்லை 9th 10th ரெண்டுமேவா எனக்கு இது சொல்லுங்கள். தென் கொஷின் நம்பர் 3, 10th வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கா, பார்த்துருக்கீங்களா? ஸோ சில பேருக்கு 10th போர்ஷன்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னா நீங்கள் வீடியோஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க, அதில் நம்மளோட வீடியோஸ் வந்திருக்கும். ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி 10th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 10th வீடியோஸ் பார்த்துருக்கேன் மேம், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எஸ் சொல்லலாம். இல்லை மேம் இன்னும் எனக்கு 10th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணல, ஸோ நானும் இன்னும் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிக்கலை அப்படின்னா நாட் இட். ஓகேவா? கொஷின் நம்பர் 4, உங்களோட கொஷின் பேப்பரில் குவார்டர்லியாக இருக்கட்டும், இல்லை மிட்டமாக இருக்கட்டும், இல்லை ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இப்போ முடிச்சிருப்பீங்க, புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் வருதா இல்லை புக் இன்சைட் கொஷின்ஸும் வருதா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். பிகாஸ் நான் ஒரு சில கொஷின் பேப்பர் பார்க்கும்போது ஒரு 1 or 2 கொஷின்ஸ் இன்சைட் கொஷின்ஸ் இருந்தது. பட் உங்களோட ஸ்கூலில் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சா, ஸோ தட் உங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இன்டீரியர் கொஷின்ஸ் வருதுன்னு யோசிச்சிங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா நோ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக எங்கே உங்களுக்கு ஹெல்ப் வேணும், அது என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள், என்ன ஹெல்ப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு ஒவ்வொரு வீக்கர் சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸ் சப்ஜெக்ட் தான் எனக்கு பிரச்சனைனா மேத்ஸ்னு போட்டுட்டு என்ன சாப்டரில் என்ன எக்ஸசைஸ் எனக்கு டீச் பண்ணணும். ஸோ சாப்டர் 7ல் 7.1 எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு புரியவே இல்லை, இல்லை இதே மாதிரி வேறு ஏதாவது சப்ஜெக்டில் வேறு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் அதையும் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மொத்தமாக ஒரு 5 கொஷின் தான் கேட்டிருக்கேன். கொஷின் நம்பர் 1, 2, 3, 4, 5க்கு என்னென்ன ஆன்சரோ அந்த கொஷின் நம்பர் போட்டு அந்த ஆன்சரை கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. அதை பேஸ் பண்ணி தான் இதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண போகிறோம், வீடியோஸ் எல்லாமே பிளான் பண்ண போகிறோம், லைவ் செஷன்ஸும் தேவைப்பட்டால் பிளான் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதிலை டக்கு டக்குன்னு போஸ்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு ஐ வில் கெட் பேக் டு யூ. பாய் எவ்ரிவன்.